வேகம் விவேகம் இல்லை என்பதை நிரூபித்திருக்கிறது கோபியில் நடைபெற்ற விபத்து ஒன்று. கோபி சாந்தி திரையரங்கு அருகே சாலையை கடந்த கார் மீது அதிவேகமாக சென்ற பைக் மோதியதில் இரு இளைஞர்கள் காயத்துடன் உயிர் தப்பிய நிலையில் கார் மற்றும் பைக் முழுமையாக சேதமடைந்தது. கோபி அருகே உள்ள சிறுவலூரை சேர்ந்தவர் வெள்ளியங்கிரி. இவர் கோபி கள்ளிப்பட்டி அருகே சிகே நகரில் உள்ள நண்பர் ஒருவரை பார்ப்பதற்காக காரில் மனைவியுடன் சென்று கொண்டிருந்தார். சாந்தி திரையரங்கு அருகே வெள்ளியங்கிரி சாலையை கடந்தபோது காலேஜ் பிரிவிலிருந்து கோபி நோக்கி அதிவேகமாக சென்ற பைக் ஒன்று கார் மீது பயங்கரமாக மோதியது. இதில் பைக்கை ஓட்டிச் சென்ற கலிங்கம் கிராமத்தை சேர்ந்த மணிகண்டன் என்பவரும், பைக்கின் பின்னால் அமர்ந்திருந்த காந்தி நகரை சேர்ந்த ஆட்டோ டிரைவர் கௌதம் என்பவரும் தூக்கி வீசப்பட்டனர். ஆனால் இருவரும் அதிர்ஷ்டவசமாக லேசான காயத்துடன் உயிர் தப்பிய நிலையில் அருகில் இருந்தவர்கள் இருவரையும் மீட்டு சிகிச்சைக்காக கோபி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்தில் வெள்ளியங்கிரி சென்ற காரும் மணிகண்டன் ஓட்டிச் சென்ற பைக்கும் முழுமையாக சேதமடைந்தது. கோபி சத்தி சாலையில் சாந்தி திரையரங்கு அருகே அடிக்கடி விபத்து ஏற்பட்டு வரும் நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன் அதே பகுதியில் பேரிகார்டு மீது மோதிய வேகத்தில் பைக்கில் சென்ற டிஎன் பாளையத்தை சேர்ந்த டிராவல் ஏஜென்ட் உயிரிழந்தார். அடிக்கடி விபத்து ஏற்பட்டு வரும் அங்கு விபத்தை தடுக்க உரிய தடுப்பு வைக்க வேண்டும் என வாகன ஓட்டுநர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதிவேகம் மட்டுமே விபத்தை ஏற்படுத்தும் என்பது இல்லை. அடிக்கடி விபத்து ஏற்படும் இடங்களில் விபத்துகளை தடுக்க உரிய தடுப்பு நடவடிக்கைகளை காவல்துறையினர் எடுக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது.